ஹலோ விவர்ஸ், நான் சொல்லியிருந்தேன்ல என் ஒய்ஃபை வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்னு. இப்போ தான் அதை சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் இருக்குது. டெய்ரி மில்க்கு, இப்போ சர்ப்ரைஸாக கொண்டு போய்ட்டு என் ஒய்ஃபுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் கேக் கட் பண்ண போகிறேன். அவள் என்ன சர்ப்ரைஸ் ஆகிறத பார்ப்போம். ஒரு நிமிஷம். ஹாப்பி பர்த் இவ தான் நான் சொன்ன ஒய்ஃபு, என் ஒய்ஃபு. ஹாப்பி பர்த்டே. வாங்கிக்கோ வாங்கிக்கோ. இவதாங்க நான் சொன்னது. நேற்று நான் மறந்துட்டேன், அதனால் ரொம்ப கோச்சிக்கிட்டு இருந்தா. அதனால் இப்போ அவள் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அவள் கோவிலுக்குள்ளே போயிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அவள் வச்சு கேக் வெட்டலாம். வா வா. தேங்க்யூ கூட சொல்ல நீனு. ஒரு தேங்க்யூ கூட சொல்ல. வா சீக்கிரம் வா. இப்போ இந்த கேக்கை வெட்ட போகிறோம். இப்போ தான் அவள் சிரிச்சா, அதுவே பெரிய சந்தோஷம். ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, ஒய்ஃபோட பர்த்டே மட்டும் மறந்துடாதீங்க. மறந்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அனுபவத்தில் சொல்கிறேன். அது பேர் ரேஷ்மா. ஹாப்பி பர்த்டே ரேஷ்மா. 28th பர்த்டே ரேஷ்மா. வா வாமா. ஏன் இப்போ வெட்டு, நான் வேலைக்கு போனோம்ல, கரெக்டாக. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ ரேஷ்மா. வெரி குட். அப்படி ஓட்டு எனக்கு வேணாம். என் ஒய்ஃபு நான் ஓகே விவேஸ், இதுதான் உண்மை. பர்த்டே மறந்துடாதீங்க. மறந்துட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை வரும். அதை சமாளிக்கிறதுக்குள்ளே கஷ்டமாயிடும். நீங்கள் தான் பார்த்துக்கணும்.